அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். அவருக்கு வாஸ் a big fan of him also. அண்ட் அகைன் ஒர்க்கிங் வித் எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக கிடையாது. இந்த என் கரியரில் என்னதான் ஹிட்ஸ் கொடுத்தாலும் என்னோட இமேஜை மேட்சிச்சு. பட் அமேசிங் பர்சன், ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். வி ஷேர் அ வெரி குட் ரேப்போ. ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணணுன்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. சார் தேங்க்யூ சார். நான் இப்போ எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு க்ரோத் எக்ஸ்ட்ராண்ட்ரி சார். எங்களெல்லாம் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரியல் ஸ்டார் எனக்கு அங்கே அந்த மாதிரி எது வேணுமோ அதே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராண்ட்ரி. லவ் யூ சார், ரியலி வி என்ஜாய்ட் ஸோ மச். அண்ட் சிவண்ணா சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிவண்ணான் என்ன எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தவர் அவர். ஐ ஸ்டார்டட் மை கெரியர். ஐ எம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இவர் வந்துட்டு நடிக்காத கேரக்டர்ஸ் இல்லை, எடுக்காத படம் ஃபிலிம் ஜானர் இல்லை. அடுத்தபடியாக ஐ லைக் டு இன்வைட் அவர் ரியல் ஸ்டார் உபேந்திரா அவர்கள் டு சே a few words. எல்லாருக்கும் வணக்கம். சிவண்ணா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். சார் விஜய் சார் தேங்க்யூ சார். என்னன்னா இப்போ எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. என்னன்னா எனக்கு கூட ஒரு படம் பண்ணீங்க புத்திவந்தான்ட்டு, அது பெரிய மியூசிக்கல் பிளாக் பஸ்டர். அது அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க என் வீட்டில் பார்த்து, சார் இங்கே எல்லாம் ஒரு ஸ்டுடியோ பண்ணுங்க, இங்கே ஒரு எடிட்டிங் பண்ணலாம், இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துருக்கு, அது இது எதுதோ சொல்லிட்டு எல்லாமே அவரே பண்ணிட்டார். டைரக்ஷனும் பண்ணீங்க, ஹீரோ போய் பண்ணீங்க, ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு க்ரோத் எக்ஸ்ட்ராண்ட்ரி சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் சார். வின்சென்ட் சார் தேங்க்யூ சார், நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரியல் ஸ்டார் எனக்கு அங்கே இங்கே டைரக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒரு படம் ஒரு ஐடியா வந்தால் அதுன்னு எப்படி பிச் பண்ணணும் ப்ரொடியூசர்கிட்டேன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் பண்ணி அதுக்கு ஆர்ஆர் பண்ணி டப்பிங் பண்ணி நியர்லி இட் டுக் 1 year. எல்லாம் இப்படியே எடுக்கிறேன், இதுதான் என் படம்னு ப்ரொடியூசருக்கு காமிச்சு, அப்புறமா ப்ரொடியூசர் அவர் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி க்ரீன் சிக்னல் எடுத்து ஒரு படம் பண்ணது இதே ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி எது வேணுமோ அதே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராண்ட்ரி. ப்ரொடியூசர் அனதர் ஸ்டார் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரியலி சார் அவர் சொன்னார் இல்லையா, யூ இன்வெஸ்டட் யுவர் செல்ஃப் பண்ணிட்டு, அது கரெக்ட். அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. வெரி இன்டெலெக்சுவல் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அவர், ராஜ்பி செட்டி அவர். லவ் யூ சார், ரியலி உங்களோட வர இன்டர்வியூ கூட வி என்ஜாய்ட் ஸோ மச். அண்ட் சிவண்ணா சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிவண்ணான் என்ன எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தவர் அவர். ஒரு ஓமன் ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் கொடுத்து என்ன ஒரு டைரக்டராக ஒரு ஐ ஸ்டார்டட் மை கெரியர். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கு எல்லாம் பிளெஸ்ஸிங் வேணும் இந்த படத்துக்கு, எல்லாம் பாருங்கள். ரியலி இது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லா படத்துக்கும் நாங்கள் சொல்லணும், பட் இது ரியலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு, ஒரு எமோஷன் இருக்கிற படம். எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வேணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். விஜய் சார் தேங்க்யூ. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸ்லேருந்து ஃபோன் கான்டாக்டில் இருப்போம். அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். வருது மியூசிக் டைரக்டர் தெரியும், டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டரும் பண்ணுவார். அண்ட் இஸ் ஃபிலிம் வில் பி வெரி இன்டென்ஸ். என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார். அண்ட் சேம் வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஆல்சோ. எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது கரண்ட்டில் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது, நான் எப்படி கனெக்ட் ஆகிறது தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லை நான் இப்போ தான் தெரியுது, வை டிட் ஐ மிஸ், ஐ ஷுட் ஹவ் டன் தட்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டுகெதர் சார். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட். அண்ட் வின்சென்ட் என்ன அவர் என்ன சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட். வின்சென்ட் இல்லை மச்சான் நீ அப்படி சொல்லாத, நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அப்படியே பேசு, தயவுசெய்து டோன்ட் மேக் மீ ஸோ பிக். வி ஆர் ஆல்வேஸ் தட். அப்பாஜி தான், நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்பேன், அப்பாஜி தான் உன் முன்னாடி இருப்பான் எப்பயும், நாட் சிவராஜ்குமார். அப்பாஜி வில் பி ஆல்வேஸ் வித் யூ. ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வின்சென்ட்டு ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலி என்னோட ஜூனியர் என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக. பட் whenever he comes for tuition to my house, we were sharing a very good rapport. And பெரியவங்களை பார்ப்போம், we had a cricket team in கொடம்பாக்கம். எல்லாம் கூட விளையாடி பயங்கர கலாட்டம் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், பிக்சர் இருக்கும், தென் கிரிக்கெட், தென் வி யூஸ் டு கோ அண்ட் சி டிவி இன் ஹிஸ் ஹவுஸ். எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுறது. ஒரு ஃபேமிலின்னா கூட அது தப்பாகாது. நிஜமாக வி மோர் லைக் ஃபேமிலி, இஸ் மோர் லைக் மை யங்கர் பிரதர். ஸோ தேங்க்யூ வின்சென்ட் ஃபார் கம்மிங்.
அண்ட் ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலாக எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட் டைரக்ஷன் அர்ஜுன் ஜன்யானோன்னு எல்லாருமே, பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் தான். அப்புறம் என் மேலே ப்ளேம் வந்துடுவான்னு பயம். பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன் ஹிம் அண்ட் he said நான் கதை கொடுத்துட்றேன் சிவண்ணா, இந்த மாதிரி யார் வேறு பண்ணிக்கிட்டோம் இல்லை சொல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும், முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் he made one full film in animated mannerல பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் லைக் திஸ். அதுக்கு டைலாக் போட்டு 3 என்கிட்ட கதை சொல்லும்போது 4 to 5 minutes சொல்லிட்டாரு. அது எல்லாமே எல்லாவோட என்ன சொல்லுவாங்க, எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். இஸ் அ குட் ஆக்டர் டூ. சொல்ல முடியாது விஜயகாந்த் மாதிரி அவர் கூட ஒரு ஹீரோ ஆயிடுவார், ஒன்று சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் பண்ணார், டைரக்ஷன் பண்ணார், நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டும் பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அகெயின் ஒர்க்கிங் வித் உபேந்திரா வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னேன். கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி என் கரியரில் என்னதான் ஹிட்ஸ் கொடுத்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என்னோட இமேஜை மாற்றிடுச்சு. இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா. ஐல் நெவர் ஃபர்கெட். இது பெரிய இதை சொல்லிட்டார் இந்த மாதிரி, எனக்கு பிரேக் கிடையாது. அந்த அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 படம் சூப்பர் ஹிட் பண்ணார். அவர் ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோ பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார், ரிஷ்னு ஒரு படம். அவர் டைட்டில்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். ஷ்னு வரு, தரலே நன் மகான் இருக்கும், ஓம்னு போடுவார், ஒன்று ஏ என்னுவார், இன்னொன்று உப்பி என்னுவார், உப்பி 2 என்னுவார், நெக்ஸ்ட்டு UI என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன் அண்ட் ஆஸ் அ டைரக்டர் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். அண்ட் வி ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்பி ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒந்து மொட்டையை கத்திர பார்த்ததுலேருந்து அவர் கூட எப்பயார் இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். அண்ட் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. தென் தட் ரிஷபவா இது, அப்புறம் சோ ஃப்ரம் சோ. அண்ட் ஐ திங்க் அமேசிங் டைரக்டர், ஆல்சோ குட் ரைட்டர். அண்ட் வி ஆல் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் அமால்கமேஷன், ஐ திங்க் வெரி குட் அமால்கமேஷன் வித் ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் 3 பேரும். யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி ஹீரோன்னு சொல்லுவாங்க, இது வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசெல்ஃப், உபேந்திரா அண்ட் ராஜ்பி ஷெட்டி. அவரோட வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், படம் பாருங்கள், உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில. பட் இஃப் வென் யூ கம் அண்ட் சிட், there's a world. That world will take you to another world. ஸோ அந்த 2 parallel worldsக்குள்ள நடக்கிறது தான் இந்த கதை. அது நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. பிரதி ஒருத்தரும் யூ வில் கனெக்ட் யுவர் லைஃப் அண்ட் யூ நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப். இட்ஸ் an emotion and come into the world of 45 on 1st January and come and bless us. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.